இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல எக்ஸசைஸ் 2.3ல நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு 2 மார்க் இல்லைன்னா 5 மார்க் கொஸ்டின். இது வந்து எதுல வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இஃப் எக்ஸ் இஸ் கான்குரண்ட் டு 13 மாடுலோ 17 தென் 7x மைனஸ் 3 இஸ் கான்குரண்ட் டு விச் நம்பர் மாடுலோ 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதிக்கலாமா? அப்போ எக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸஸ் கான்குரண்ட் இதுதான் கான்குரண்டோட சிம்பிள். 13 மாடுலோ 17 இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஃபார்மேட். இதில் நம்ம எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தென் 7x மைனஸ் 3 இஸ் கான்குரண்ட் டு விச் நம்பர் மாடுலோ 17 அப்படின்னு இருக்காங்க. அப்போ எனக்கு இங்கே என்ன வேல்யூ வரும்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி எக்ஸ் இருக்கிறதுனால நான் ஒய்ன்ற வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ மாடுலோ 17. இப்போ நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இந்த ஒய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எனக்கு இங்கே எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு ஒய் தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூ எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிருவேன். இதை வந்து நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 சால்வ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை ஈக்குவல் டுக்கு மாற்ற போறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 13 வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுவேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 13 மாறிடும். இஸ் ஈக்குவல் டு எனக்கு மாட் 17 வந்துட்டு எனக்கு 17n n அப்படின்ற வேரியபிள் கூட நான் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எக்ஸ் மைனஸ் 13 வந்துட்டு இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் டு 17n. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? இப்போ எனக்கு n சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிரும்ல. நான் nல என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னா லெட் n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்னவாகும்? x minus 13 is equal to 17 into 1 என்னது? 17 தான். அப்போ எனக்கு 17 இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் 13 நான் ரைட் சைட் கொண்டு போகலாமா? அப்போ x is equal to 17 plus 13 மாறிடும். அப்போ 17 plus 13 வந்துட்டு எனக்கு 30. அப்போ x is equal to 30 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக 13 நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா? ஸோ இந்த 30 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி 30 divided by 17 பெர்ஃபார்ம் பண்ண எனக்கு ரிமைண்டர் எங்க 13 வரணும். ஓகேவா? கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட்? அப்ப நான் என்ன பண்றேன்? 30 divided by 17. 30 divided by 17. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதுவே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு 17 தான் வரும். 17 டேபிளில் ஃபர்ஸ்ட் இது நம்பரை எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு 17 தான். இப்போ கேன்சல் பண்ணும்போது எனக்கு இங்கே பண்ண முடியும். ஸோ 2 எனக்கு இங்கே வந்து 1 ஆகும். ஸோ 10 மைனஸ் 7 வந்துட்டு 3, 2 மைனஸ் 1 வந்துட்டு 1. அப்போ 13 எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ எனக்கு இங்கேயும் 13 தானே இருக்கு. அப்போ எனக்கு இந்த ஃபார்மேட் அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டு தான். அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 7 எக்ஸுக்கு பதிலாக 30 மைனஸ் 3 இங்கே நான் கான்குரண்ட்லேயே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டுக்கு மாற்றலை. ஏன்னா நான் இந்த சைட் ஃபார்மேட்டை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நான் வந்து 17ஆல் அதை டிவைட் பண்ணி என்னோட ஒய் என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் என்னோட ஒய் இல்லையா? நான் அதை வச்சே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கும்? ஒய் மாடுலோ 17 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ 7 into 30 அப்படிங்கும்போது எனக்கு 210. 7 into 30 வந்து 210. ஓகேவா? ஸோ 210 மைனஸ் 3 is congruent to y modulo 17. ஓகேவா? இப்போ 210 minus 3 அப்படிங்கும்போது எனக்கு 207 கிடைக்கும். 207 is congruent to y modulo 17. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 207 வந்துட்டு நான் 17ஆல டிவைட் பண்ணலாமா? அப்போ 207 divided by 17. இங்கேயும் நான் 1 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு 17 இங்கே வரும். இதை சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே 3 பேலன்ஸ் இருக்கிற 7 இங்கே வரும். இது என்ன நம்பரில் எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் செகண்ட் டைம் எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம் எடுக்கும்போது எனக்கு 34. அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? 37 மைனஸ் 34 வந்துட்டு எனக்கு 3. அப்போ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு? இங்கே 207 இஸ் கான்குரண்ட் டு 3 மாடுலோ 17. அப்போ எனக்கு y வேல்யூ இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். தேர்ஃபோர் y இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின்ல எனக்கு இந்த வேல்யூ தான் தெரியாமல் இருந்துச்சு. அதை வந்து நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ ஒரு குயிக் ரீகால் பார்க்கலாமா?
அதாவது x is congruent to 13 modulo 17 and 7x minus 3 is congruent to which number அப்படின்னு அவங்க அங்க கரெக்டா கொடுக்காததுனால நான் y-ன்ற வேரியபிளை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். மாடுலோ 17 y மாடுலோ 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதி இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த y தான் என்னன்னு தெரியணும். அப்போ எனக்கு இங்க x சப்ஸ்டியூட் பண்ணா y தெரிஞ்சிரும். ஈக்குவேஷன் 1ல பாருங்களேன், நம்ம x ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு ஈக்குவல் டு ஃபார்மேட்டுக்கு மாத்துறேன். அப்போ எனக்கு எக்ஸ் 13 வந்து லெஃப்ட் சைடு வந்துடும், மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு மாட் 17க்கு வந்துட்டு நான் 17n அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்பேன். ஓகேவா? அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், n வந்துட்டு ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்துக்கிறேன். அப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து எனக்கு 1. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 17 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் 13 வந்துட்டு எனக்கு ரைட் சைட் போகும்போது எனக்கு x is equal to 17 plus 13 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ ஆட் பண்ணும்போது எனக்கு x is equal to 30 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. அப்போ இந்த 30 வந்துட்டு நான் 17 டிவைட் பண்ணி பார்த்தா எனக்கு 13 தான் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போமா? அப்படி பண்ணி பார்க்கும்போது எனக்கு 30 டிவைடட் பை 17 அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிறேன். அப்போ 17 எனக்கு சப்ராக்ட் பண்ணும்போது 13 கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ஃபார்மேட் கரெக்ட் தான். அப்போ நான் எக்ஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிப்பேன். அப்படியே தான் கான்குரண்ட்லேயே தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த சைடு வந்து நான் சால்வ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே கிடைக்கிற ஆன்சரை 17 டிவைட் பண்ணி என்னோட y வேல்யூ வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்பேன். ஓகேவா? அப்போ எனக்கு 7 into 30 வந்து 210 minus 3 congruent to y mod 17 அப்படின்னு சொல்லி எழுதிப்பேன். இப்போ 210 minus 3 வந்து எனக்கு 207. அப்போ 207 is congruent to y modulo 17 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணலாம், 207 வந்துட்டு நான் 17 டிவைட் பண்ணலாமா? ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கிடைச்சிருச்சு, ரிமைண்டர் 3ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ அதுதான் என்னோட y வேல்யூவும் கூட. ஸோ எனக்கு y is equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ x is congruent to 13 modulo 17ன்ற மாதிரி 7x minus 3 is congruent to which number அப்படின்னா எனக்கு 3 அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.